Hi friends, welcome to என் வீடு தான் என் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரொம்ப டேஸ்டான கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நானே 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் வெட்டி வச்சிருக்கேன், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்து வெட்டி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் இஞ்சியை வந்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரமாக இருந்துச்சுன்னா பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வச்சுருக்கேன். வேறு என்னென்ன தேவைங்கிறத நம்ம தாளிச்சிக்கிட்டே பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து கோதுமை கிச்சடியை வந்து குக்கரில் தான் தாளித்து விட போகிறேன். அதனால் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதோடய சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்க இஞ்சியையும் அதிலே சேர்த்துக்குவோம். இஞ்சியையும் அதிலே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ரவையை போட்டு கோதுமை ரவையை போட்டு வேக விடும்போது அது நல்லா வதங்கிடும். அதனால் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நான் வெட்டி வச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கலாம். நானே எல்லா காயும் சேர்த்துட்டேன். எல்லா காயும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு கிளறிக்கலாம். நானே காயெல்லாம் நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கலாம். இதில் வந்து 1 கப்பு ரவை எடுத்தேன். இதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து கோதுமை ரவை நல்லா கரெக்டான பதத்தில் வேகும். நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷன் தான், வேணா போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். போட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் வந்து ரவை போட்டோடனே நல்லா கட்டியாகாமல் நல்லா வேகும். இப்போ இது அப்படியே கொதிக்கிட்டோம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கிண்டுவோம். ஒட்டுக்க கொட்டினோம் அப்படின்னா அப்படியே கட்டி கட்டியாக விழுந்துடும். அதனால் அப்படியே கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே கிண்டுவோம். இப்படி கிண்டுறதுனால கட்டி விழாது, நல்லா ஈவனாக வேகும். அதனால தான். மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே ஒரு கிண்டி விடுவோம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். தூண்டி வைக்கக்கூடாது, அடுப்பை சிம்மிலே தான் இருக்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். விசில் விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஒரு சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ வந்து நல்லா உதிரியாக டேஸ்ட்டாக நம்மளோட கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடும். இருக்கட்டும். நான் 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டீம்லாம் போனோடனே விசில் விடக்கூடாது. விசில் விட்டோம்னா தீஞ்சு போயிடும். இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் விசில்லாம் விடவே இல்லை, சும்மா தான் வந்து மூடியை போட்டு வச்சுருந்தேன். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன் நான். இப்போ பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்குது. ட்ரையாகவும் இல்லை, குழஞ்சும் போகல. நல்லா உதிரியாக சாஃப்டாக இருக்குது. அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை, நல்லா இருக்குது. அவ்வளோதான். நம்மளோட கோதுமை ரவை கிச்சடி சூப்பராக சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய
கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.